ரம்ஜான் அப்படின்னாலே நம்ம பாய் நண்பர்கள் வீட்டில் பிரியாணி சாப்பிட போறோம் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த ரம்ஜான் எதுக்காக கொண்டாடப்படுது, அதுக்காக என்னென்ன செய்வாங்க அப்படிங்கிறது தெரியுமா? அதை நான் சொல்றதை விட வாழப்பாடி ஜாமியா மஸ்ஜித் ஹஜரத் OKS அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்போம் வாங்க. இத்தனை நாளா நான் இது மாதிரி பாட்டு பாடுறப்பலாம் அது ஆல்ரெடி ரெக்கார்டட், அதைத்தான் திருப்பி திருப்பி போடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இப்ப பார்த்தா தான் தெரியுது அவங்க உண்மையாலுமே லைவ்ல பாடுறாங்க. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இனிய ரமலான் நோன்பு பெருநாள் வாழ்த்துக்கள். ரம்ஜான் பண்டிகை அப்படிங்கிறது எதற்காக கொண்டாடப்படுகிறது? உண்மையில் ரம்ஜான் பண்டிகை அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுடைய ஈகை திருநாள் என்று சொல்லப்படும். அது ஒரு பரிசளிப்பு நாள். 30 நாட்களும் நோன்பு வைத்திருந்து இரவில் விழித்து வணங்கி குர்ஆன் ஓதி நன்மை செய்த நல்லடியார்களுக்கு இறைவன் அந்த ரம்ஜானுடைய நாளில் பரிசளிப்பு நல்குகிறான். அதனால் அவர்களை அந்த நாளில் தனியாக ஒரு ஸ்பெஷலாக தொழுகை நடத்தி அந்த நாளில் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுகிறான் அப்படிங்கிறது மார்க்கம் சொல்லி தருகிறது. அதை தாண்டி ஈகை திருநாள் என்று கொண்டாடுகிறோம். ரம்ஜான் அப்படின்னா அதுக்கு தமிழில் ஈகை திருநாள், அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்து தர்மம் செய்வதை ஒரு திருவிழாவாக கொண்டாடக்கூடிய ஒரு மாண்பு இஸ்லாத்தில் இருக்கிறது. அன்றைய நாளில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதிகமாக மற்றவர்களுக்கு உதவ வேண்டும், ஏழைகளுக்கு தான தர்மம் செய்ய வேண்டும், பசித்தவருக்கு உணவளிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நாளை திருவிழாவாகவே எடுத்து ரம்ஜான் பண்டிகையை ஈகை திருநாள் என்று நம்முடைய அனைத்து நண்பர்களையும் அழைத்து அவர்களுக்கு விருந்தளிப்பது, இயலாதவர்களுக்கு முடியாதவர்களுக்கு கஷ்டத்தில் உள்ளவர்களுக்கு தான தர்மம் அளித்து அவர்களை சந்தோஷப்படுத்துவது, தான் சந்தோஷப்படுவது என்பதை கடந்து தம்மை சுற்றி இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தி அதிலே தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது தான் ரம்ஜான் பண்டிகையினுடைய ஆத்மார்த்தமான இஸ்லாமிய ஒரு வெளிப்பாடு. இங்கே வாழப்பாடி ஜாமியா மஸ்ஜிதில் ரமதானுடைய இஃப்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. நோன்பை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பசித்திருத்தல் உண்ணாதிருத்தல் என்பதை கடந்து நம்முடைய ஐம்புலன்களையும் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அடக்கி இருத்தல் அப்படிங்கிறது தான் இஸ்லாம் சொல்லுது. தவறான பார்வைகளை பார்ப்பதை விட்டும் கண்ணை பாதுகாத்திருப்பது, பிறர் மனம் நோகும்படி பேசுவதை விட்டும் நாவை பாதுகாப்பது, தவறான விஷயங்களை காதுகளால் கேட்பதை விட்டும் காதை பாதுகாப்பது, தவறான செயல் செய்வதை விட்டும் நம்முடைய கரத்தை பாதுகாப்பது, தவறான செயலுக்காக நடப்பதை விட்டும் காலை பாதுகாப்பது. இப்படி ஐம்புலன்களையும் நம்முடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்து பாவமான செயல்களிலிருந்து நம்மை தற்காத்து கொள்வது தான் நோன்பு என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம். அசௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது ஒரு கேடயம். எதிலிருந்து கேடயம்? பாவமான காரியங்கள் செய்வதிலிருந்து கேடயம் என்றார்கள். இந்த நோன்பு வைக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நிறைய பிரயோஜனங்கள் நன்மைகள் எவ்வளவோ இருக்குது. ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி இஸ்லாமியர்கள் நோன்பு வைப்பதற்கான முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா, குர்ஆன் சொல்லுது லஅல்லஹும் தத்தகூன், இறையச்சம் ஏற்படுவதற்காக, இறைவனுடைய கட்டளைக்கு பயந்து இறைவன் சொன்னான் செய்கிறேன் என்று பயந்து உண்ணாதிருப்பது, குடிக்காதிருப்பது, இது போன்ற ஐம்புலன்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது. இதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நமக்கு உலகளாவிய அளவில் நிறைய இருக்குது என்பதை அறிஞர்கள் மருத்துவர்கள் நிறைய சொல்கிறாங்க. அதில் தலையாயது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஏழையினுடைய பசி என்னங்கிறத மிக உயர்ந்த ஒரு பணக்காரனும் தெரிந்து கொள்வது இந்த நோன்பின் மூலமாக உணர முடிகிறது. ஏன்னா பலரும் இன்னைக்கு பசியோடு இருக்கிறாங்க, உணவுக்கே வழி இல்லாத நிலையில். அப்படிப்பட்டவர்களுடைய சாதாரண நாள் நிலை என்ன என்பதை நல்ல பணக்காரனாக இருக்கக்கூடிய 3 நேரமும் நிறைவான உணவை உண்ணக்கூடிய வகை வகையாக குடிக்கக்கூடியவர்களுடைய அவர்கள் இந்த பசியை உணர்வதற்கு இந்த நோன்பு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. அதே போல் இந்த நோன்பினுடைய சமயத்திலே பள்ளிவாசலில் இருந்து நாங்கள் நோன்பு கஞ்சியை எல்லா பள்ளிவாசல்களிலும் மாலை நேரங்களில் ஊற்றுவார்கள். சாதி மத பேதங்களை எல்லாம் கடந்து மனிதநேய அடிப்படையில் எல்லா மதத்தினர்களும் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த கஞ்சியை வாங்கி குடிப்பதில் பெருமிதம் கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு சொல்லப்போனால் நோன்பு வைத்திருப்பவர்களுக்கு மாலையில் அந்த நோன்பு விடும்போது அந்த கஞ்சியை சாப்பிடுவது தான் மிக மிக உயர்வானது, உகந்தது அப்படிங்கிறத மருத்துவ உலகமே பரிந்துரைக்கிறது. அதே போல் இஃப்தாருடைய வேலை மற்றும் மாலை நேரங்களில் காலை நேரங்களில் எல்லாம் பள்ளிவாசல்களில் ஜாதி மத பேதம் ஏதுமின்றி அனைத்து நண்பர்களும்
வந்து பாடம் போடுவதற்காக வேண்டி பள்ளிவாசலை நோக்கி வருகிறார்கள். அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், நோய் நொடிகளுக்காக இங்கே வந்து பாடம் போட்டுவிட்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பழக்கமும் வாழப்பாடி ஜாமியா மஸ்ஜிதிலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மட்டுமல்லாமல் மற்றவர்களுடைய இஸ்லாம் என்று சொன்னாலே பிறர் நலம் நாடுதல் என்றுதான் பொருள். அப்போ மற்றவர்களுடைய நலன்களை நாடுகின்ற விஷயத்தில், அவர்களுடைய பசியை போக்குகின்ற விஷயத்தில், அவர்களுடைய சிரமத்தை தீர்க்கக்கூடிய வகையில் வாழப்பாடி ஜாமியா மஸ்ஜிதில் மஸ்ஜித் சேவைக்குழு என்ற ஒரு சேவைக்குழு நடைபெறுகிறது. இந்த மஸ்ஜிதிலிருந்து அனுதினமும் 15 நபர்களுக்கு சாப்பாட்டிற்கு வழியில்லாத மிக வசதியற்ற ஏழைகளுக்கு அவர்களுடைய வீடு தேடி சென்று பள்ளிவாசலிலிருந்து மதிய உணவு, ஒருவேளை உணவு கிட்டத்தட்ட கொரோனா காலத்திலிருந்து 5 வருடங்களாக ஒரு நாள் கூட தடைபடாமல் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இது போன்ற பிறர்களின் நலன் நாடுவதில், அவர்களுடைய தேவைகளில் பங்கெடுப்பதில் ஜாமியா மஸ்ஜித் மிகவும் பெருமகிழ்வடைகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை முறையாக பேணுவதில் நாங்கள் பெருமகிழ்வடைகிறோம். இதில் எந்த விதமான ஜாதி மத பேதம் என்பதை எல்லாம் கடந்து நாம் எல்லாம் தமிழர்கள், தொப்புள் கொடை உறவுகள் என்கின்ற வகையில் அனைவரையும் அனுசரித்து அனைவரோடும் சேர்ந்து நடைபோடுவதிலே நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம், பெருமிதப்படுகிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த இஃப்தார் நிகழ்ச்சிக்கு கூட சில சமயங்களில் நோன்பு வைக்கக்கூடிய மாற்று மதத்தினர்கள் நாங்களும் வந்து இஃப்தார் செய்கிறோம் உங்களோட அப்படின்னு அனுமதி கேட்டு வந்து ஒரு நாள் வந்து அவங்க இஃப்தார் செஞ்சுட்டு போகக்கூடிய பல நிகழ்வுகள் எல்லாம் உணர்வுபூர்வமாக நடப்பதுண்டு. நன்றி.